துதித்தல் தான் எங்களுடைய பலன். அந்த பலனை வச்சு தான் எல்லா சத்துருடைய வல்லமைகளை நாங்கள் ஜெயிக்க முடியும். சத்துருடைய கிரியைகளை நாங்கள் ஜெயிக்க முடியும். உங்கள் வல்லமை பெரியது, பிரசன்னம் பெரியது, மகிமை பெரியது, அபிஷேகம் பெரியது. ஆவியானவரே, நீர் மகா பெரியவர். லேலுயா, லேலுயா. எங்களை பலப்படுத்துகிறவர், துதிப்பதற்கு பலப்படுத்துகிறவர். அங்கே சாதாரணமானவர்கள் தான் இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு வருகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரே, அவங்களெல்லாம் நீங்கள் பலவான்களாக மாற்ற வேண்டும், வல்லமைக்குரியவர்களாய் மாற்ற வேண்டும், சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த வேண்டும். நிறுத்தி கொண்டு தான் வர்றீங்க. எவ்வளோ ஆபத்துக்கு, எவ்வளோ உயிருக்கே போராடுகிற சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. கர்த்தர் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறீங்க. காரணம், இப்படிப்பட்ட யுத்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்வதினால தான் அப்பா எல்லாவற்றையும் நீங்கள் நடப்பிக்கிறீங்கப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாக இந்த ஆரம்பத்திலிருந்து இந்த துதி ஸ்தோத்திரத்தில் கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் வல்லமை பெரியதப்பா, உங்கள் பிரசன்னம் பெரியது ஆண்டவரே, உங்கள் அபிஷேகம் பெரியதப்பா. அசைவாடுகிற ஆவியானவர் அசைவாடும் பொழுது, நாங்கள் வார்த்தைகளை கூறும் பொழுது அந்த வார்த்தைகள் அப்படியே நடக்கும், அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும், அந்த வார்த்தைகள் அப்படியே நடக்கும். ஷியாலா தானா மாலா தூராபாலா கபாலமா ஷந்தாரா தானா மாலா தூராபாலா கபாலமா ரபா. அந்த வார்த்தைகள் அப்படியே நடக்குமாப்பா, இந்த வார்த்தைகள் அப்படியே நடக்கும், இந்த வார்த்தைகள் அப்படியே நடக்கும். ஆண்டவரே, ஸ்தோத்திராப்பா, ஸ்தோத்திராப்பா, ஸ்தோத்திர ஆவியானவரே. அல்லேலூயா. முதலாவது பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள போகிறோம். பிதாவேன்னு சொல்லுவோமா? பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாவற்றையும் காண்கிறவர், எல்லாவற்றையும் நீர் கவனிக்கிறவர், எல்லாவற்றையும் நீங்கள் தீர்மானித்திருக்கிறவர். எங்களுக்கு எந்த தீமையும் ஆண்டவரே வராதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாக்கிறவர். மை ஸ்தோத்திரிக்கிறாப்பா. பிதாவே, மை துதிக்கிறோம். உங்ககிட்ட எந்த தீமையும் இல்லை, உங்ககிட்ட எந்த தீமையும் இல்லை ஆண்டவரே. உங்களிடத்தில் நன்மை மட்டுமே இருக்கிறது. ஷாலா தானா மாலா பாரா தானா மாலா மா ஷந்தாரா தானா மாலா ஷந்தாரா தானா மாலா பா ஷபோ ரபா லபா ரபா லமா ரபா லமா ரபா லமா. நன்மை மட்டும்தான் இருக்கிறது. பிதாவே, உம்முடைய செட்டையின் நிழலுக்காக ஸ்தோத்திரன் சொல்லுவோமா? உம்முடைய செட்டையின் நிழலுக்காக நன்றி அப்பா. பிதாவே, உம்முடைய செட்டையின் நிழலுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நிழலுக்குள்ள எங்களை வைத்திருக்கிறீங்கப்பா. சர்வ வல்லவரே, உங்க நிழலுக்குள்ள எங்களை வைத்திருக்கிறீங்க. பிதாவே, உங்க நிழலுக்குள்ள எங்களை வைத்திருக்கிறீங்கப்பா. உன்னதமானவரே, உங்க நிழல்ல எங்க குடும்பத்தை வைத்திருக்கிறீங்க, எங்க பிள்ளைகளை வைத்திருக்கிறீங்க. எங்களுக்கு எல்லாம் நன்மையாக தான் நடக்குமாப்பா, நன்மையாக தான் நடக்குமாப்பா, நன்மையை தான் கர்த்தர் செய்வீங்க. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்முடைய செட்டையின் நிழலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிதாவே, உம்முடைய செட்டையின் கீழ் உம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு கொடுக்கிறவரே ஸ்தோத்திராப்பா. உம்முடைய செட்டையின் கீழ் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறவரப்பா. அதான் உங்க செட்டையை நாங்கள் உங்க நிழலை மதிக்கிறதினுடைய அடையாளம். ஆண்டவரே, நாங்கள் உங்க நிழலை மதிக்கும் பொழுது, உம்முடைய செட்டையின் கீழ் நாங்கள் வரும் பொழுது
உங்க நாமத்துக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்குள்ள வைக்கிறவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரையா. அந்த தெய்வ பயத்தோடு தான் எல்லாவற்றையும் யோசிக்கணும், தெய்வ பயத்தோடு தான் எல்லாவற்றையும் சிந்திக்கணும், தெய்வ பயத்தோடு தான் காரியங்களை நடப்பிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே பா, உம்முடைய சட்டையின் நிழல்ல எங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்க வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்க வைத்திருப்பதற்காக நன்றி. ஷாலா தானா மாலா தானா மாலா மா ஷந்தாரா தானா மாலா துராபா லக்கபா ரபா லமா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. பிதாவே, உம்முடைய சட்டையின் கீழ் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் அப்பா. உம்முடைய சட்டையின் கீழே நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரே, நீதியின் சூரியனை உதிக்க செய்கிறவரே, மை ஸ்தோத்திரிக்கிறாப்பா, மை துதிக்கிறாப்பா, மை மகிமைப்படுத்துகிறாப்பா. நீதியின் சூரியன் உதிக்கப்படுகிறவர். எவ்வளவு இருள் எங்க வாழ்க்கையில வந்தாலும் இருந்தாலும் நீதியின் சூரியன் இயேசு நீங்க உதிக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாயிடுமாப்பா, வெளிச்சம் உண்டாயிட. ஆண்டவரே, நாங்க இருளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இருளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, உங்களுடைய நீதியின் சூரியன் எங்க மேல உதிக்கும் பொழுது எல்லா இருள் நீங்கிவிடும். இருள் இருக்கிற இடம் தெரியாமல் அது போய்விடுமாப்பா. அதுதான் எங்களுடைய தைரியம், அதுதான் எங்களுடைய தைரியம். இருள் இப்படி வந்துவிட்டதே, இருளின் சூழ்நிலையா இருக்கிறதே. இல்ல இல்ல இல்ல, அப்பா சட்டையின் நிழல்ல நீதியின் சூரியன் எங்களுக்கு உதிக்க பண்ணுகிறவர், நீதியை செய்கிறவர் அப்பா. மனுஷன் அநீதியை செய்யலாம், ஆனா நீங்க நீதியை நடப்பிக்கிறவர், நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், நீதியின் சூரியனை உதிக்க செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் சூரிய கதிர்கள் எங்க மேல படும்படி செய்கிறவரே ஸ்தோத்திரப்பா. நீதியின் சூரியனுடைய அந்த கதிர்கள் எங்க மேல படும்படி செய்கிறவரப்பா. ஆண்டவரே, எந்த இருள் எங்க வாழ்க்கையில இல்லாதபடி ஆண்டவரே, நீதியின் சூரியன் ஆண்டவரே அந்த கதிர்கள் எங்க மேல படும்படி செய்கிறவர், எங்க மேல படும்படி செய்கிறவர். அந்த வசன கதிர்கள் சொல்லுவோமா, வசன கதிர்கள், நீதியின் சூரியனிலிருந்து வருகிற வசன கதிர்கள் எங்க மேல படும்படி செய்கிறவர். லேலூயா, லேலூயா, லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சட்டையின் கீழ் எங்களுக்கு நீதியின் சூரியனுடைய வசன கதிர்கள் படும்படி செய்கிறவரப்பா. எந்த இருளும் நீங்கிவிடும், எந்த இருளும் மாறிவிடும், வெளிச்சம் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். எங்க முயற்சினால இல்லை, உங்க நீதியின் சூரியனுடைய அந்த ஒளி கதிர்கள் எங்க வாழ்க்கையின் மேல படுவதினால, எங்க குடும்பத்தின் மேல படுவதினால, எங்க பிள்ளைகள் குடும்பத்தின் மேல இந்த நீதியின் சூரியனுடைய ஒளி கதிர்கள் படுவதினால எல்லாம் வெளிச்சம் உண்டாகும், எல்லாம் வெளிச்சம் உண்டாகும், எல்லாம் மாறி வரும், எல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உங்க வசனம் ஒழியாத ஆண்டவரே, உங்க வசனம் மாறாதப்பா. உங்க வசனம் அப்படியே நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. தேவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியத்தை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுவோமா. உம்முடைய செட்டையின் கீழ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறாப்பா. உம்முடைய செட்டையின் கீழ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய ஒளி கதிர்கள் எங்க மேல படும் பொழுது, நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் படும் பொழுது எல்லா வியாதிகள் நீங்கி போகும். எங்களை வியாதி பலவீனம் உள்ளவர்களாகவே நாங்க அப்படி வாழப்போகிறது இல்லை. இந்த துதி நேரத்தில் உம்முடைய செட்டையின் கீழ் எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உம்முடைய செட்டையின் கீழ் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. சரீரத்தில் எந்த வியாதி பலவீனங்கள் இருந்தாலும் எங்களுக்கு சுகம் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த சுகவீனம் இருந்தாலும் உம்முடைய செட்டையின் கீழ் எங்களுக்கு சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பாவை துதிக்கிறோம். எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாப்பா, எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. எங்களுக்கு ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஷியாலா பாராதானா மாலா துராபாலா கபாலமா ரபாலமா ரபாலமா ரபாலமா. உம்முடைய செட்டையின் கீழ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறாப்பான்னு சொல்லுவோம். உம்முடைய செட்டையின் கீழே எங்களை புறப்படும்படி செய்கிறவர்னு வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே அடுத்த நிலைக்கு எங்களை கொண்டு செல்கிறவர், அடுத்த நிலைக்கு எங்களை வழி நடத்துகிறவர், அடுத்த நிலைக்கு புறப்பட வைக்கிறவர் அப்பா. அது நீங்க தான் செய்கிற தேவனப்பா. ஆண்டவரே நாங்க எல்லாம் அடுத்த நிலைக்கு போகணும். எங்க குடும்பம், எங்க பிள்ளைகள், அவர்களுடைய குடும்பம் எல்லாம் அடுத்த நிலைக்குள்ள வரணும். ஆண்டவரே அடுத்த நிலைக்குள்ள வழி நடத்துகிறவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய செட்டையின் கீழ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்முடைய செட்டையின் கீழ் ஆவிக்குரிய வாழ்வில் கொழுமையை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திராப்பான்னு சொல்லுவோம். உம்முடைய செட்டையின் கீழ் எங்களுக்கு ஒரு கொழுமை வைத்திருக்கிறீங்க, ஆவிக்குரிய வளர்ச்சியை வைத்திருக்கிறீங்க, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வைத்திருக்கிறீங்க. நாங்கள் வளர்ந்து வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ள எந்த மனுஷனும் ஆண்டவரே தேறினவர்களாய் மாற்றுகிறவர், வளர்ச்சி அடையும்படி செய்கிறவர். ஆண்டவரே எங்களை அது ஒரு சிறு பிள்ளைத்தனமா வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே மிகப்பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள நடத்துகிறவர் அப்பா, முதிர்ச்சிக்குள்ள நடத்துகிறவர். அந்த முதிர்ச்சி வரும்பொழுதுதான் கனி கொடுக்கிறவர்களா மாறுவோம். அல்லேலூயா. நாங்க பிஞ்சா இருக்கக்கூடாது, காயா இருக்கக்கூடாது. முதிர்ச்சி அடைந்து கனி கொடுக்கிற அந்த நிலையில இருக்கணும். ஆவியின் கனியை கொடுக்கணும், ஆவியின் கனி 9 கொடுக்கணும். நம்முடைய சட்டையின் கீழ் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்க வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்முடைய சட்டையின் கீழ் உமது கிருபை எவ்வளவு அருமையானதாய் இருக்கிறதப்பான்னு சொல்லுவோம். உம்முடைய சட்டையின் கீழ் உமது கிருபை எவ்வளவு அருமையானதாய் இருக்கிறது.
அந்த கிருபை எங்களை நடத்தப்பா. அந்த கிருபை எங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ள ஆண்டவரே. கிருபை எங்களை அழியாதபடி காத்து கொள்ளுமாப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உம்முடைய செட்டையின் நிழலில் ஆண்டவரே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானதாய் இருக்கிறது. தேவ கிருபை எங்களுக்கு அருமையானதாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். லேலுயா லேலுயா லேலுயா. அப்பாவுடைய கிருபையை நினைச்சு துதிக்கிறோம். அப்பாவுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய கிருபை எங்களை வெட்கப்படுத்தாது. உடைய கிருபை ஆண்டவரே எங்க குடும்பங்களை வெட்கப்படுத்தாது. எங்க பிள்ளைகளுடைய குடும்பங்களை வெட்கப்படுத்தாது. சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கிருபை வெட்கப்படுத்தாது ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. லேலுயா லேலுயா. உம்முடைய செட்டையின் நிழலில் மனுபுத்திரர் வரும்படி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுவாமா. உம்முடைய செட்டையின் நிழல்ல மனுபுத்திரர்கள் ஓடி வரப்போகிறார்கள். அப்பாவுடைய அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம் எங்க மத்தியில இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய செட்டையின் கீழ் மனுபுத்திரர்கள் ஓடி வரப்போகிறார்கள். நன்றி நன்றி நன்றி. உம்முடைய செட்டையின் கீழ் மனுபுத்திரர்கள் ஓடி வரும்படி செய்ய போகிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். உடைய செட்டையின் கீழ் மனுபுத்திரர்கள் கூட்டங்கூட்டமா வரும்படி செய்ய போகிறவரே ஸ்தோத்திராப்பா ஸ்தோத்திராப்பா. உம்முடைய செட்டையின் நிழலில் சம்பூரணமாய் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுவோம் ஆண்டவரே. அப்பா பிரசன்னம் இருக்கிறது. அப்பா செட்டையின் நிழல் இருக்கிறது. அதுல எங்களுக்கு ஆசீர்வாதம் தான் இருக்கிறதப்பா. சாதாரண ஆசீர்வாதம் இல்லை, சம்பூரண ஆசீர்வாதம். அப்பாவுடைய செட்டையின் நிழல்ல எங்களுக்கு இருக்கிற சம்பூரண ஆசீர்வாதத்துக்காக துதிக்கிறோம். சம்பூரண ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா சட்டையின் நிழல்ல எங்களுக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் இருப்பதற்காக நன்றி 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 நன்றி. உலாபாலா துராபாலா கமாரபாலா நிதானாமா ரதானாமா லபா ரபாலமா ஷாதியானா மாலா துராபாலா கபாலமா ரபாலமா ரபால ஷபா ரபா லபா ரபாலமா 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 ரபா. உம்முடைய செட்டையின் நிழல்ல எங்களுக்கு திருப்தியை வைத்திருக்கிறவரே ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுவா. உம்முடைய செட்டையின் நிழல்ல எங்களுக்கு திருப்தி இருக்கிறதப்பா ஆண்டவரே. எத்தனை போராட்டமான சூழ்நிலைகள் எங்களை சுற்றிலும் இருந்தாலும் இதன் நடுவில் அப்பா செட்டையின் நிழல்ல எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கிறது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்களை திருப்தியின் பாதையில நடத்துகிறவர், திருப்தியை கொடுக்கிறவர். மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திராப்பா 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 ஸ்தோத்திர. உம்முடைய செட்டையின் நிழல்ல திருப்தி அடையும்படி செய்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம். உம்முடைய செட்டையின் நிழலில் பேரின்ப நதியினால் தாகம் தீர்ப்பவரேன்னு சொல்லுவோமா. உம்முடைய செட்டையின் நிழலில் பேரின்ப நதியினால் எங்க தாகத்தை தீர்க்கிறவரப்பா, எங்க தாகத்தை தீர்க்கிறவரப்பா. எங்களுக்கு ஒரு பேரின்ப நதி இருக்கிறது, அது ஜீவ நதி. அதுதான் எங்க தாகத்தை தீர்க்கக்கூடியது.
ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்க தாகத்தை தீர்க்கக்கூடிய பேரின்ப நதியே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷர்களை பார்க்கல, மனுஷர்கள் தாகத்தை தீர்ப்பாங்கன்னு பார்க்கல, பேரின்ப நதியை பார்க்கிறோம், ஜீவ நதியை பார்க்கிறோம். எங்களை திருப்தி அடைய செய்கிற, திருப்தியாய் எங்களை வாழ வைக்கிற பேரின்ப நதிக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பேரின்ப நதிக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய செட்டையின் நிழலில் ஜீவ ஊற்று புறப்படும்படி செய்கிறவரேன்னு சொல்லுவோமா? உம்முடைய செட்டையின் நிழலில் ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று புறப்படும்படி செய்கிறவர். உம்முடைய செட்டையின் நிழலில் ஜீவ ஊற்று புறப்படும்படி செய்கிறவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம். ஜீவ ஊற்று புறப்படும்படி செய்கிறவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஊற்றுகளை திறந்து விடுகிறவரே ஸ்தோத்திராப்பா. ஆண்டவரே, அடைப்பட்ட ஊற்றுகள் எல்லாம் திறக்கப்படட்டு, இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படட்டு. எல்லா ஜீவ ஊற்றுகள் ஆண்டவரே, ஆசீர்வாத ஊற்றுகள், நன்மையின் ஊற்றுகள், கிருபையின் ஊற்றுகள், வசன ஊற்றுகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ உங்க ஊற்று, ஆவிக்குரிய ஊற்று, அது அவைகள் எல்லாம் திறக்கப்படட்டு. ஆண்டவரே ஸ்தோத்திராப்பா, 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 ஸ்தோத்திராப்பா. லேலுயா, 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 லேலுயா. யெகோவா ராஃபான்னு சொல்லுவோமா? யெகோவா ராஃபா, சுகம் தருகிறவரே. யெகோவா ராஃபா, சுகம் தருகிறவரே. சொல்லுவா, சொல்லுவா. யெகோவா ராஃபாப்பா, எங்களுக்கு சுகம் கொடுக்கிறவரப்பா, எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர். நாங்க துதிக்கும் பொழுதே சுகம், நாங்க துதிக்கும் பொழுதே சுகம், சுகம் உண்டாகும்படி செய்கிறவர். லேலுயா, லேலுயா, லேலுயா. யெகோவா நிசி, ஜெயம் தருகிறவரே. சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெயத்தை தான் அப்பா வச்சிருக்கிறீங்க, ஜெயத்தை தான் அப்பா வச்சிருக்கிறீங்க. யெகோவா நிசி, எங்களுக்கு ஜெயமானவரே, ஜெய கொடியானவரே. எல்லா பகுதியிலும் எங்களுக்கு ஜெயத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறீங்க, ஜெய கொடியாய். ஆண்டவரே, நீங்க கடந்து செல்கிறவர், ஜெய கொடியாய் கடந்து சென்று எங்களுக்கு எல்லா ஏரியாவிலையும் ஜெயத்தை கொடுக்கிறவர். யெகோவா ஈரேன்னு சொல்லுவோமா? எங்க தேவையெல்லாம் பார்த்து கொள்வீங்கப்பா, எங்க சூழ்நிலையெல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்வீங்க. ஆண்டவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லா சூழ்நிலைகளை பார்த்து கொள்கிறவரே, யெகோவா ஈரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். யெகோவா ஈரே, எல்லாம் அப்பா பார்த்து கொள்வீங்க ஐயா. ஆண்டவரே, நாங்க வெட்கப்பட்டு போவது இல்லை, நாங்க கைவிடப்படுவது இல்லை. ஆண்டவரே, யெகோவா ஈரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஷாலோம்னு சொல்லுவோமா? யெகோவா ஷாலோம், எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். யெகோவா ஷாலோம், எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். லேலுயா, லேலுயா. உம்முடைய சமாதானம் பெரிதா இருப்பதற்காக நன்றி. உம்முடைய சமாதானம் பெரிதா இருப்பதற்காக நன்றி. யெகோவா ஷாலோம், மை துதிக்கிறோம். நாங்கள் துதிக்கும் பொழுதே ஒரு சமாதானம் எங்களை ஆட்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் துதிக்கும் பொழுதே சமாதானம்
எங்களை நிரப்புவதற்காக நன்றி, 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 நன்றி. ஷாலா மாரபா நியதியானா மாலந்தரா பால துரா பால மாரபா ஷபோ ரிபால துரா பால கபால மாரபா லமா ஷபோ ரிபால துரா பால கபால மாரபா லமா. யெகோவா ஷம்மான்னு சொல்லுவோமா? யெகோவா ஷம்மா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூடவே இருக்கிறவர் சொல்லி துதிப்போமா? எங்களோடு கூடவே இருக்கிறவரப்பா, எங்களோடு கூடவே இருக்கிறவரப்பா. ஆண்டவரே யெகோவா ஷம்மா, மை துதிக்கிறோம். எங்களோடு கூடவே இருக்கிறவர், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை காண்கிற தேவன் அப்பா, எங்களோடு கூட இருந்து எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே அப்பா, எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவர் ஆண்டவரே. எல்லா கடினமான சூழ்நிலைகள், எல்லா குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்க ஆண்டு நடத்துகிற யெகோவா ஷம்மா, எங்களோடு இருந்து எங்களை நடத்த போகிறவரே, மை ஸ்தோத்திரிக்கிறாப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறாப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறாப்பா, மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறாப்பா. இயேசு ராஜாவை நம்ம தொழுது கொள்ள போகிறோம். உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயமே சொல்லுவோமா? உன்னதத்தில் இருந்து தோன்றின அருணோதயமே, எங்களுக்கு ஒரு அருணோதயத்தை தோன்ற பண்ணுகிறவர். எங்க வாழ்க்கையிலும் ஒரு அருணோதயம் தோன்றும்படி செய்கிறவரப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எங்க வாழ்க்கை ஆண்டவரே இருளும் அந்தகாரமுமாய் இருக்கலாம், மப்பும் மந்தாரமாய் இருக்கலாம். இதன் நடுவில் அருணோதயத்தை தோன்ற பண்ணுகிறவர். அந்த அருணோதயம் இயேசுதான். அந்த அருணோதயம் எங்க வாழ்க்கையில அருணோதயத்தை உதிக்க பண்ணுகிறவர், அருணோதயத்தை தோன்ற செய்கிறவர். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திராப்பா, ஸ்தோத்திராப்பா. அருணோதயத்தை உதிக்க பண்ணுகிறவர், அருணோதயத்தை தோன்ற பண்ணுகிறவர். இந்த நேரத்தில் துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் அருணோதயத்தை உதிக்க பண்ணுகிறவர், அருணோதயத்தை தோன்ற செய்கிறவர். ஷாலாபா ராதானா மாலா கபா ரிபாலா துராபா லமா ரபா ஷபா லபா ரபா லமா ரபா லமா ஷபோ ரிபாலா துராபாலா துராபாலா கபா லமா ரபா லமா ரபா லமா ரபா லமா. செங்கோலை, உமது செங்கோலை உயர்த்துகிறவரேன்னு சொல்லுவோம். இயேசு ராஜா, நீங்க தான் அந்த செங்கோல், அந்த செங்கோலை உயர்த்துகிறவர். மை ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. செங்கோலை உயர்த்துகிறவர். நீதி இல்லாத இந்த உலகத்துல நீதி செய்யும்படி செங்கோலை உயர்த்துகிறவரேன்னு சொல்லுவோம். நீதி இல்லாத இந்த உலகத்துல ஆண்டவரே உங்க நீதியின் செங்கோலை உயர்த்த பண்ணுகிறவர், உயர்த்துகிறவர், எங்களுக்கு நீதியை செய்கிறவர். நாங்க யாருக்கு எந்த அநியாயம் செய்யல, நாங்க எல்லாருக்கும் நன்மையை தான் செய்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நீதியின் செங்கோலை ஆண்டவரே நீங்க உயர்த்துகிற தேவனப்பா. நீதியின் செங்கோலை ஆண்டவரே நீங்க உயர்த்துகிறவர், நீதியை செய்கிறவர். நீதி இல்லாத இந்த உலகத்துல உம்முடைய நீதியின் செங்கோலை உயர்த்தி எல்லா அநியாயங்களை நீக்கி போடுகிறவர், நீதியை நிலைநாட்டுகிறவர்.
மை ஸ்தோத்திரிக்கிறாப்பா, ஸ்தோத்திரிக்கிறாப்பா, ஸ்தோத்திரிக்கிறாப்பா. அநியாயமாய் பேசப்படுகிற சூழ்நிலையில செங்கோலை உயர்த்துகிறவரே, எங்களுக்காக செங்கோலை உயர்த்தி நியாயத்தை செய்கிறவரப்பா. இயேசு ராஜா, நீங்க அதிசயமானவர்னு சொல்லுவோமா? நீங்க அதிசயமானவர், அதிசயமானவர், எங்களுக்கு அதிசயங்களை வைத்திருக்கிறவர். உங்க நாமமே அதிசயம்தான். எங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் முடிவு அதிசயம்தான். எல்லாம் அதிசயமா தான் நடக்கும். அதிசயங்களை தான் கர்த்தர் செய்வீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, அதிசயங்களை நடப்பிக்கிறவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை நடப்பிக்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எத்தனையோ அதிசயங்கள் உங்களிடத்தில் உண்டு ஆண்டவரே, எத்தனையோ அதிசயங்கள் இயேசு ராஜா உங்ககிட்ட உண்டு. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையெல்லாம் அதிசயமாய் மாற பண்ணுகிறவர், முடிவு எல்லாம் அதிசயமாய் ஆண்டவரே மாறும்படி செய்கிறவர், அதிசயங்களை நடப்பிக்கிறவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ஆலோசனைகளை அள்ளி கொடுக்கிற ஆலோசனை கர்த்தான்னு சொல்லுவோமா? ஆலோசனைகளை அள்ளி கொடுக்கிற ஆலோசனை கர்த்தாவே, மை துதிக்கிறோம். உங்க ஆலோசனை தான் எங்களுக்கு வெளிப்படணும். சுயத்தின் ஆலோசனைகளுக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய ஆலோசனை. ஆண்டவரே, எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறவர் ஆலோசனை கர்த்தர் இயேசு ராஜாவே. எங்க வாழ்க்கையில ஆலோசனைகளை கொடுக்கிறவர், ஆலோசனைகளை அள்ளி கொடுக்கிறவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறவர் ஆலோசனை கர்த்தாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். லேலுயா, 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 லேலுயா. வல்லமை உள்ள தேவனேன்னு சொல்லுவோமா? இயேசு ராஜா, நீங்க வல்லவர், 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 வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. உங்க வல்லமை பெரியது. வல்லமை உடையவர், மகிமையான காரியங்களை நடப்பிக்கிறவர். ஆண்டவரே, நீ வல்லமை உள்ள தேவன் என்று இயேசு ராஜாவை தொழுது கொள்கிறோம். வல்லவர் என்று இயேசு ராஜாவை தொழுது கொள்கிறோம். நீர் வல்லவர், 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 வல்லவர். இயேசு ராஜாவே, நீர் வல்லவர், 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 வல்லவர். நித்திய பிதான்னு சொல்லுவோமா? நித்திய பிதாப்பா, எங்களுக்கு நித்திய தகப்பனாய் இருக்கிறீங்கப்பா. இயேசு ராஜா, எங்களுக்கு நித்திய தகப்பன். நாங்க உங்க பிள்ளைகள். ஆண்டவரே, நீங்க பார்த்து எங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அது நடக்கட்டும். ஆண்டவரே அப்பா, நாங்க உம்முடைய பிள்ளைகள் அப்பா. எங்களுக்கு எந்த தீமை செய்யாதவர், எங்களுக்கு நன்மை மட்டுமே செய்கிறவர் நித்திய பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். சமாதான பிரபுவேன்னு சொல்லுவோமா? சமாதான பிரபு, சமாதான பிரபு, மை துதிக்கிறோம். சமாதான பிரபு, எங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறவர், எங்க குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிறவர், சமாதான பிரபுவை நாங்க ஆராதிக்கிறோம். சமாதான பிரபுவே, ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். சமாதான காரணரே,
மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதான காரணரே, மை ஆராதிக்கிறோம், மை தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ராஜா சமாதான காரணர். எங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி செய்கிறவரே ஸ்தோத்திராப்பான்னு சொல்லுவோம். எங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி செய்கிறவர் ஸ்தோத்திராப்பா, ஸ்தோத்திராப்பா, ஸ்தோத்திராப்பா. எங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பண்ணுகிறவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திராப்பா, எங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பண்ணுகிறவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களுடைய நித்திய ஜீவனேன்னு சொல்லுவோமா, எங்களுடைய நித்திய ஜீவனப்பா. உங்க ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவன்ல தான் நாங்க வாழணும். அந்த நித்திய ஜீவனை எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீங்க. அந்த நித்திய ஜீவன்ல எங்களுக்கு எல்லா அற்புத அடையாளங்கள் நடக்கும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திராப்பா, நித்திய ஜீவனுக்காக நன்றி, நன்றி, நன்றி. நித்திய ஜீவன்ல எங்களை வாழ வைக்கிறவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். நித்திய ஜீவன்ல எங்களை வாழ வைக்கிறவரே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க ஜீவன் பரிபூரணம் அடையும்படி செய்கிறவரே, மக்கு ஸ்தோத்திரன் சொல்லுவோமா. அப்பா, உங்க ஜீவன் ஆண்டவரே பரிபூரணம் அடையும்படி செய்கிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவை தொழுது கொள்கிறோம், இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்க ஜீவன்ல நாங்க வாழக்கூடாதாப்பா சொல்லுவோம். எங்க ஜீவன்ல நாங்க வாழக்கூடாது. ஆண்டவரே உங்க ஜீவன்ல தான் நாங்க வாழணும். ஆண்டவரே நித்திய ஜீவன்ல வாழணும், இயேசுடைய ஜீவன்ல வாழணும். அதான் வாழ்க்கை. எங்க ஜீவன்ல நாங்க வாழ்வனா, நாங்க சுயமா எல்லாம் பேசி கொண்டிருப்போம், சுயமா எல்லாம் செய்து கொண்டிருப்போம், மனுஷிகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம். அது எங்க ஜீவன்ல வாழ்கிற வாழ்க்கை. ஆனா தேவனுடைய ஜீவன்ல வாழும் பொழுது ஆண்டவரே தேவனுடைய குணாதிசயங்கள் தான் வெளிப்படும். தேவனுடைய குணாதிசயங்கள் தான் வெளிப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு ராஜாவுக்கு எல்லா மகிமைகளை செலுத்துகிறோம். எங்களுக்கு துதிக்கும் பொழுதே ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி. நாங்கள் துதிக்கும் பொழுதே எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நாம தொழுது கொள்ள போகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரன் சொல்லுவோமா. எங்களுக்குள்ளே சொல்லுங்க, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்றீங்க. மை ஸ்தோத்திரிக்கிறாப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு முதன்மையானவர் நீங்க தான் ஆவியானவரேன்னு சொல்லுவோமா. எங்களுக்கு முதன்மையானவர் நீங்க தான் ஆவியானவரே. எங்க வாழ்க்கையில நீங்க தான் முக்கியம், நீங்க தான் முதன்மையானவர். எந்த மனுஷரும் கிடையாது, யாரும் கிடையாது. ஆவியானவர் தான் எங்க வாழ்க்கையின் முதன்மையானவர். ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
எங்க வாழ்க்கையின் முதன்மையானவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, நீங்க எங்களுடைய சந்தோஷமானவர் அப்பான்னு சொல்லுவோமா? ஆவியானவரே, நீங்க எங்களுடைய சந்தோஷமானவர். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். எங்க வாழ்க்கையின் சந்தோஷமானவர். ஆவியானவரே, ஸ்தோத்ராப்பா, ஸ்தோத்ராப்பா, ஸ்தோத்ராப்பா. எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஆவியானவரே, எங்க வாழ்க்கையில நீங்க தான் சந்தோஷம். ஆண்டவரே, ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஆவியானவரே, நீங்க எங்களுக்கு பரவசமானவர். உம்மை துதிக்கிறாப்பான்னு சொல்லுவோம். ஆவியானவரே, நீங்க எங்களுக்கு பரவசமானவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பரவசத்துக்குள்ள நடத்துகிறவர். ஆவியானவரே, ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அன்பின் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். லேலுயா, 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 லேலுயா. உங்க உறவுல, உங்க ஐக்கியத்துல எங்களை சேர்த்து கொண்டதுக்காக ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். உங்க உறவுல நாங்க வாழ முடியும், உங்க ஐக்கியத்துல நாங்க வாழ முடியும். எங்களுக்கு அவ்வளவு நெருக்கமானவராய் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவ்வளவு நெருக்கமானவராய் ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு நெருக்கமானவராய் இருப்பதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையின் ஆண்டவரே முக்கியமானவர் நீங்க தான். ஆவியானவரே, சொல்லுவோமா? நீங்க இல்லைன்னா நாங்க எதையும் செய்ய முடியாதப்பா. எங்க வாழ்க்கையின் மிக மிக முக்கியமானவர் பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அன்பின் ஆவியானவரே, ஸ்தோத்ராப்பா. எங்க வாழ்க்கையின் முக்கியமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, நீர் நல்லவர்னு சொல்லுங்க. நீர் நல்லவர், 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 நல்லவர். எங்களுக்கு நன்மையை தான் செய்வீங்க. நீர் நல்லவர், 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 நல்லவர். ஷபா லபா ரபா லமா ரபா, ஷபா லபா ரபா லமா ரபா, உரா கபா லமா ரபா லமா ரபா லமா ரபா லமா, ஷபோ ரபா லபா ரபா லமா ரபா லமா ரபா லமா. எங்களுக்கு பலனை கொடுக்கிற ஆவியானவரேன்னு சொல்லுவோமா? எங்களுக்கு பலனை அருளுகிற ஆவியானவரப்பா, பலனை தருகிறவரப்பா. எங்களுக்கு புது பலனை தருகிறவர், புது பலனை எங்களுக்கு கொடுக்கிறவர். மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் துதிக்கும் பொழுதே எங்களுக்கு பலனை கொடுக்கிற ஆவியானவர். நாங்கள் துதிக்கும் பொழுதே எங்களுக்கு பலனை கொடுக்கிற ஆவியானவரை நாங்கள் தொழுது கொள்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு பலனை அருளுகிற ஆவியானவரே நன்றி அப்பா. எங்களுக்கு பலனை அருளுகிற ஆவியானவரை தொழுது கொள்கிறோம். லேலுயா. எங்களுக்கு பொறுமையை கொடுக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுவோமா? எங்களுக்கு பொறுமையை கொடுக்கிற ஆவியானவர். அந்த பொறுமை தான் ரொம்ப முக்கியமானது. அவசரப்பட்டு எல்லாவற்றையும் பேசுவது எங்க வாழ்க்கையில வரக்கூடாது. அவசரப்பட்டு தவறான தீர்மானங்கள் நாங்கள் எடுத்து விடக்கூடாது. ஆண்டவரே, நான் பொறுமையா இருக்கிறேன், கர்த்தருடைய பாதத்தில் நான் பொறுமையா இருக்கிறேன் ஆண்டவரேன்னு தாழ்த்தும் பொழுது, ஆண்டவரே, பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள்னு அழைக்கிற தேவனப்பா. பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு வேதம் சொல்கிறது. அந்த பொறுமை எங்களுக்கு கொடுக்கிற ஆவியானவரே சொல்லுவோமா? அந்த பொறுமையை எங்களுக்கு கொடுக்கிற ஆவியானவர், பொறுமையை கொடுக்கிற ஆவியானவர், எங்களுக்கு பொறுமையை கொடுக்கிற ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
எங்களுக்கு பொறுமையை கொடுக்கிற ஆவியானவரே, லேலுயா 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 லேலுயா. எங்களை உணர்த்துகிற ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, பொறுமையை எங்களுக்கு கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மன்னிக்கிற மகா பெரிய தயவு உம்மிடத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திரன் சொல்லுவோம்மா. ஆவியானவரே, மன்னிக்கிற மகா பெரிய தயவு உங்களிடத்தில் இருப்பதற்காக நன்றி. மன்னிக்கிற மகா பெரிய தயவு உங்களிடத்தில் இருக்கிறது. ஆவியானவரே, எங்களை மன்னிக்க வைக்கிறவரப்பா, மன்னிக்கும்படி முந்திக்கொள்ள செய்கிறவர். நாங்கள் யார் மேலேயும் பகை, விரோதம், கசப்பு, பொறாமை இதெல்லாம் வரவே கூடாதாப்பா. ஆண்டவரே, மற்றவங்க தீமையாக நினைச்சாலும் பேசினாலும் எங்களுடைய சுபாவம் நாங்கள் மன்னித்து கொண்டே போக வேண்டும். அந்த மன்னிப்பை அருளுகிற ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா. லேலுயா லேலுயா லேலுயா. நாம் மாறினா மற்ற எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிடும். ஆண்டவரே, அந்த மன்னிக்கிற இதயம் எனக்குள்ள கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. எங்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவரே மக்கு ஸ்தோத்திரன் சொல்லுவோமா. எங்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவரே மை ஸ்தோத்திரிக்கிறாப்பா, மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவரே, எங்களை இன்னமும் மகிமைப்படுத்த போகிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை மகிமைப்படுத்த போகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்களை மகிமைப்படுத்த போகிற ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா. லேலுயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். லேலுயா. இந்த உலகத்தையே உங்க கையில வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திர ஆவியானவரேன்னு சொல்லுவோம். இந்த உலகத்தை உங்க கையில நீங்க வைத்திருப்பதற்காக நன்றி ஆவியானவரே. இந்த உலகத்தை உங்க கையில நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியை உங்க கையில வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த பூமியை உங்க கையில நீங்க வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. இந்த பூமியை உங்க கையில வைத்திருப்பதற்காக நன்றி 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 நன்றி. லேலுயா லேலுயா லேலுயா. எங்கு ஒழுங்கின்மை இருக்கிறதோ, எங்கு இருள் இருக்கிறதோ, எங்கு வெறுமை இருக்கிறதோ, அங்கு அசைவாடுகிற ஆவியானவரேன்னு சொல்லுவோமா. எங்கு ஒழுங்கின்மை இருக்கிறதோ, எந்த இடத்துல இருள் இருக்கிறதோ, வெறுமை இருக்கிறதோ, விலகி போகிறவரே கிடையாதாப்பா. அங்கதான் நீங்க அசைவாடுகிறவர், அங்கதான் அசைவாடி கொண்டு இருக்கிறவர். எந்த இடத்துல ஒழுங்கின்மை இருக்கிறதோ, எந்த இடத்துல இருள் இருக்கிறதோ, எந்த இடத்துல வெறுமை இருக்கிறதோ, அந்த இடத்துல நீர் அசைவாடுகிறவர் அசைவாடுகிறவர். எல்லா ஒழுங்கின்மையை மாற்றுவதற்கு அசைவாடுகிற ஆவியானவர். மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா இருளை மாற்றுவதற்கு
நீங்க அசைவாடுகிற ஆவியானவர். லேலுயா 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 லேலுயா. எல்லா வெறுமையையும் மாற்றுவதற்கு அசைவாடுகிற ஆவியானவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ஷாலா தீனாலா துராபா லக்கபா லமா ரபா ஷபோ லபா ரபா லமா ரபா லமா ரபா லமா ரபா ஷபோ ரபா லமா ரபா லமா ஷபோ ரிபால துராபி நிகபோ ரிபால துராபால ஷம்பராபால துராபால லமா ரபா. எல்லா ஒழுங்கின்மைகளை மாற்றுவதற்காக ஸ்தோத்திர. எல்லா இருளை நீக்குவதற்காக நன்றி. எல்லா வெறுமை மாறுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திர. ஒரு பெரிய வெளிச்சத்தை ஆண்டவரே உண்டாவதாக கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உராதானா மாலா துராபாலா கபாலமா ஷபோ ரபா லபா ரபா லமா. நாங்கள் இவ்வளவு நேரம் துதிக்கும்படி இந்த நேரத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த யுத்த ஜெபத்தில் ஆண்டவரே துதியை பிரதானமாய் வைத்து இந்த ஜெபம் பண்ணுவதற்கு, யுத்த ஜெபம் பண்ணுவதற்கு, எங்களை வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த யுத்த ஜெபத்திற்கு முன்பாக துதியை வைக்கிறோம், துதி ஸ்தோத்திரங்களை வைக்கிறோம். நாங்கள் துதிக்கும் பொழுதே எல்லா சத்துருடைய போராட்டங்கள் தோல்வி அடைந்து விட்டதை விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா பொல்லாத கிரியைகள் அழிக்கப்பட்டு இருக்கிறதை விசுவாசிக்கிறோம். நாங்கள் துதிக்கும் பொழுதே எங்களுக்கு நீங்க பலத்த காரியங்களை ஆண்டவர் நீர் எங்களுக்கு நடப்பிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கும் பொழுதே எங்களுக்கு ஜெயத்தை நீங்க தருவதற்காக நன்றி. ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறாப்பான்னு சொல்லுவோமா? ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். துதியினால நாங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். துதி ஸ்தோத்திரத்தினால நாங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்பா, எங்களுக்கு நீங்க ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி, நன்றி. அன்பின் ஆண்டவரே, இந்த யுத்த ஜெபத்துக்காக நன்றி. இதில் இந்த ஜெபம் நாங்கள் செய்வதனால எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், நாங்கள் நீண்ட நேரம் துதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிடைக்கும்படி செய்கிறவர். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களுக்கு கிடைக்கும்படி செய்கிறவர். உங்க வல்லமை பெரியது, பிரசன்னம் பெரியது, மகிமை பெரியது. இந்த நேரம் வரை எங்களை நடத்துனீங்க, இனியும் எங்களை வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. சத்தியங்களை புரிந்து நாங்கள் எப்படி யுத்தம் பண்ணணும், சாத்தானுக்கு எதிராக எப்படி யுத்தம் பண்ணணும், அவனை எப்படி நாங்கள் ஜெயிக்கணும், அவனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும், அவன் கிரியைகளை நாங்கள் அழித்து கொண்டே இருக்கணும். அப்பா ஆண்டவர் அந்த கிருபைகளை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்த பொழுது அந்த எரிகோவின் தடைகள் எல்லாம் தானா விழுந்தது. அதுபோல நாங்கள் இப்போ துதிச்சிருக்கிறபடினால எல்லா தடைகள் நீங்கி இருக்கிறதை விசுவாசிக்கிறாப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில்
எல்லா துதி ஸ்தோத்திரம் எல்லா மகிமை கனத்தை அப்பாவுக்கு செலுத்துகிறோம். ஆமீன் சொல்லுவோமா? ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவர் உங்களை அதிகம் ஆசீர்வதிப்பார். இப்போ நமக்கு புது சர்ச்சிலையும் அங்கேயும் இந்த யுத்த ஜெபம் நடக்குது. இங்கே நடக்கிறத அப்படியே அங்கே ரிலே பண்ணி போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அங்கேயும் அதிகமான நபர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். புது சர்ச்சில் எத்தனை பேர் கலந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு அவர் ஜெய்சீலன் நீங்கள் இருப்பீங்கன்னா லைவ் சாட்டில் அந்த நம்பரை கொடுங்க. எத்தனை பேர் அட்டன் பண்ணி இருக்கிறாங்கன்னு லைவ் சாட்டில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக அநேகர் இந்த ஜெபத்தில் இந்த இவ்வளோ நேரம் நம்ம துதி ஸ்தோத்திரத்தில் கலந்து கொண்டீங்க. கர்த்தரை துதிச்சதுனால கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்தில் சோதிக்கும்படி சாத்தான் அவன் வந்த பொழுது அந்த பிரச்சனையை அவர் அதை நேரடியாக சந்திக்கிறார். ஆண்டவர் அவனோடு நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஆண்டவர் ஒதுங்கி விடவில்லை. அதாவது வனாந்தரத்தில் இயேசு சோதிக்கப்பட்டார் இல்லைங்களா? அந்த சாத்தானுடைய சோதனை வந்த பொழுது இயேசு வந்து நேரடியாக அதை ஃபேஸ் பண்ணுறார். அவர் ஒதுங்கிடலை. இல்லை ஒரு தூதனை வரவழைத்து நீ போய் அந்த சாத்தானை துரத்து அப்படின்னு சொல்லலை. சாத்தான் எதையெல்லாம் இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்தானோ அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து எதிர்த்தார். தேங்க்யூ. புது சர்ச்சில் 21 பேர் இப்போ ஜெபத்தில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. நன்றி, உங்கள் உற்சாகத்துக்கு நன்றி. நீங்கள் உற்சாகமாக வரீங்க, நேரடியாக வந்து கலந்து கொள்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை அவர் கொடுப்பதற்கு நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெய்சீலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அவர் தான் அங்கு ரிலே பண்ணுகிற அந்த ஊழியத்தை விடாமல் இப்படி காலையிலும் மாலையில் எப்பெல்லாம் ஜெபமோ அதெல்லாம் அவர் ரிலே செய்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார். சரி, அப்போது வனாந்தரத்தில் சாத்தான் இயேசுவுக்கு எதிராக சோதனைகளை கொண்டு வந்த பொழுது 3 சோதனைகளை கொண்டு வரா. அந்த 3 சோதனைகளையும் இயேசு எதிர்த்து அவனை துரத்தி ஜெயித்தார். இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசு எந்த சோதனைகள், எந்த விதமான எதிர் வல்லமைகள், பிசாசுடைய கிரியைகளை அவன் கொண்டு வரும் பொழுது நம்ம ஓடி ஒளிந்து விடக்கூடாது. சிலர் ஓடி ஒளிகிறத ரொம்ப விரும்புகிறாங்க. இயேசு வந்து அந்த சோதனை வந்தபோது அவர் ஓடி ஒளியில அதை நேரடியாக ஃபேஸ் பண்ணுறார். இது பிசாசுடைய போராட்டம், இது பிசாசுடைய கிரியை அப்படின்னு சொல்லி அந்த பிசாசை எதிர்க்கிறார்.
அந்த பிசாசை ஆண்டவர் துரத்துகிறார், ஓடி போகும்படி கட்டளையிடுகிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் சில போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்பொழுது நம்ம மனுஷர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அந்த குழப்பத்தை, பிரச்சனையை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை எதிர்க்கணும், பொல்லாத ஆவிகளை துரத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சிலர்லாம் பாருங்கள் சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க. அது சுயம், அவ்வளோ சுயம் உள்ளே இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோ மாம்சம் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். எந்த போராட்டம் வந்தாலும் முதல்ல பிசாசை துரத்துறதுக்கு ரெடியாகணும். அந்தகார வல்லமைகளை நம்ம என்ன செய்யணும்? அதை முதல்ல துரத்தணும். இப்போ இயேசுவை வனாந்தரத்தில் சாத்தா 3 வித சோதனைகளை கொண்டு வரா. அதை இயேசுவே முன்னின்று அவனை எதிர்த்து அவனை ஓடி போகும்படி, வார்த்தையை கொண்டு ஓடி போகும்படி இயேசு செய்தார்னா, நம்ம வாழ்க்கையிலையும் பிசாசு கொண்டு வருகிற எந்த சோதனைகள், எந்த போராட்டங்கள் ஆனாலும் அவனை துரத்தணும். பிசாசை நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும், அவனை துரத்தணும். அவனை துரத்திட்டா அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு வேதம் சொல்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ சாத்தானுக்கு எதிர்த்து நின்றாலே போதும், அவன் ஓடிடுவான். நம்ம அவன் பிரச்சனையை முன்னாடி வச்சுக்கிட்டு ஐயோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு வாழக்கூடாது. பொல்லாத பிசாசே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீ கொண்டு வர இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்துகிறேன். இந்த நபருக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை துரத்துகிறேன். இந்த குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறேன்னு சொல்லும் பொழுது சாத்தான் ஓடி போவான். அதனால சாத்தானுக்கு நீங்க ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, மறைந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ இப்படி போராட்டம் வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் எங்கேயும் போய் ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, மறைந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்த்து நின்று அவனை என்ன செய்யணும் சொல்லுங்க? துரத்தணும். சாத்தானுக்கு எதிர்த்து நின்று இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளையிடுகிற ஓடிப்போ. இதைத்தான் செய்யணுமே தவிர, எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சு, அந்த போராட்டம் வந்துடுச்சு, இந்த சொல்ல முடியாத இப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலை எனக்கு வந்துடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன்னு நம்ம கலங்கி கொண்டு இருக்க கர்த்தர் அழைக்கவில்லை. சிதறங்களா? அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி கொண்டு தான் இருப்பான். ஏதாவது ஒரு தீமை, சோதனைகள், அவன் வேலையை அவன் செஞ்சுட்டு தான் இருப்பான். நம்ம வேலையை நாம் செய்யணும். ஆமீன் சொல்லுவோம். நம்ம வேலை என்னது? அவனை எதிர்த்து நின்று அவனை என்ன செய்யணும்? துரத்தணும். அதான் நம்ம வேலை. துரத்தனா எதிர்த்து நின்று அவனை துரத்தும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஓடி போகிறான். இந்த நேரத்தில் நம்ம அதை செய்ய போகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராய், நம்முடைய குடும்பத்திற்கு எதிராய், நம்முடைய வேலைகளுக்கு எதிராய், இன்னும் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளுக்கு எதிராய் சாத்தான் என்ன தீமைகளை உங்களுக்கு எதிராக கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக வைக்கிறானோ, இப்போ வச்சு இருக்கிறானோ, என்ன பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் பிசாசே நான் உனக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு விரலை உயர்த்தி சுற்றி, பொல்லாத பிசாசே, நீ இப்படி என்னென்ன விதமான தீமைகளை கொண்டு வந்து வச்சிருக்கிற,
உன்னை எதிர்க்கிறோம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால உன்னை எதிர்த்து நிற்கிறோம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை தீமைகள், எத்தனை காரியங்களை நீ கொண்டு வந்தாலும் பொல்லாத பிசாசே உன்னை எதிர்க்கிறோம், உன்னை எதிர்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உன் கிரியைகளை நாங்க எதிர்க்கிறோம். எல்லா பொல்லாத வல்லமைகளை நாங்க எதிர்க்கிறோம். எதிர்க்கிறது மட்டுமல்ல, ஓடிப்போன்னு சொல்லுங்க. பொல்லாத பிசாசே, எங்களுக்கு எதிரான இன்னென்ன விதமான பிரச்சனைகள், போராட்டங்களை கொண்டு வந்திருக்கிற அந்தகார ஆவியே, இயேசுவின் நாமத்தினால ஓடிப்போ. எங்க குடும்பத்தை விட்டு ஓடிப்போ, எங்க சபையை விட்டு ஓடிப்போ, தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினால ஓடிப்போ என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு எதிரான எந்த ஒரு எதிர் வல்லமைகள் ஆனாலும், எந்த பிசாசின் கிரியைகள் ஆனாலும் இயேசுவின் நாமத்தினால ஓடிப்போ என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். வல்லமை பெரியது, பிரசன்னம் பெரியது. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எல்லா பொல்லாத ஆவிகள் ஓடி போகும்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரன் சொல்லுவான். ஆண்டவரே அப்பா, எல்லா பொல்லாத ஆவிகள் ஓடி போகும்படி செய்து விட்டதுக்காக நன்றி. எல்லா பொல்லாத ஆவிகள் ஓடி போகும்படி செய்து விட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அவரை பார்க்கணும். பெரியவரை உள்ளத்துல வச்சுக்கிட்டு நம்ம பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்களை கண்டு பயந்துட்டேன்னு வைங்களேன், அவன் நம்மளை மேற்கொண்டுடுவான். நம்ம என்ன அறிக்கை செய்யணும்? உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், என்னில் இருப்பவர் பெரியவர். அதை தான் சொல்லணும். அதாவது சாத்தான் தாக்க வரான்னா நம்மளை தாக்க வரா. ஆனால் யார் வெளிப்படுவா? நமக்குள்ள இருக்கிற பெரியவர் வெளிப்படுவார். அவரை பார்த்தாலே அவன் ஓடிடுவான். நாம வார்த்தை சொல்கிறபடி உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், பெரியவரை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது? பயந்து ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது, பயந்து வாழக்கூடாது. சிலருக்கு ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், ஐயோ யாரோ என்ன செஞ்சிட்டாங்க, எலுமிச்சம்பழம் வச்சுட்டாங்க, யார் வச்சாங்கன்னு தெரியல, என்ன என்ன ஏவுதலில் வச்சாங்களோ தெரியலையேன்னு பயந்துட்டு இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அந்த எலுமிச்சம்பழத்தை காலால் தள்ளிட்டு என்னை எதுவும் செய்ய முடியாது. உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் யாரு? தேவன் பெரியவர். அதாவது சாத்தான் கிரியைகளுக்கு நடுங்கக்கூடாது. அவன் கிரியை செய்து கொண்டு தான் இருப்பான். அவன் இந்த பூமியில் இருக்கிறான் பார்த்தீங்களா? அவன் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக அவன் வேலையை செஞ்சிட்டு தான் இருப்பான். ஆனால் நம்ம வேலையை நாம் செய்யணும். நம்ம வேலை என்னது? நமக்குள்ள தேவன் பெரியவராக இருக்கிறார். நாம் பயப்படாமல் அவனுடைய சகல கிரியைகளையும் நம்ம அழிக்கணும். நம்ம எதுக்கும் பயப்படாமல் சாத்தானை எதிர்த்து நின்று இயேசுவின் நாமத்தினால அவன் கிரியைகளை எல்லாம் அழிக்கணும். நமக்குள்ள தேவன் பெரியவர் இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எனக்குள்ள பெரியவர் நீங்க இருக்கிறீங்க. நான் எந்த சாத்தானுடைய வல்லமைகள், எந்த கிரியைகளுக்கும் பயப்பட போகிறது இல்லை.
எனக்குள்ள பெரியவர் இருக்கிறீங்க, பெரியவர் எனக்குள்ள இருக்கிறீங்க. எந்த சாத்தானுடைய எதிர் வல்லமைகளுக்கு நான் பயப்பட போகிறது இல்லை. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். எல்லா சத்துருடைய வல்லமைகளை எதிர்க்கிறேன்னு சொல்லுங்க. எல்லா பிசாசின் கிரியைகளை அழித்து போடுகிறோம். எங்க வாழ்க்கைக்கு எதிராய், குடும்பத்துக்கு எதிராய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள், கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, பயப்படவே கூடாது. போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது பயப்படவே கூடாது. எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. சொல்லுவோமா, எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். பிசாசு கொண்டு வருகிற எந்த போராட்டங்கள், எதை கண்டு நாங்கள் பயந்து விடக்கூடாது. ஆண்டவரே, உங்களை பார்க்கணும். நீங்க பெரியவர். எங்களை சும்மா இருக்க வைத்து யுத்தம் பண்ணுகிறவரேன்னு சொல்லுவோம். எங்களை சும்மா இருக்க வைத்து யுத்தம் பண்ணுகிறவர் நீங்க, யுத்தம் பண்ணுகிறவர் நீங்க, எல்லாவற்றையும் சரி செய்கிறவர். ஆமீன் சொல்லுவோமா? சத்தமா ஆமீன் சொல்லுவோமா? அதே போல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சாத்தானை எப்படி எதிர்த்து நிற்கணும்? விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்போ அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உடனே விசுவாசம்தான் வரணும். பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவரே, எனக்குள்ள நல்ல விசுவாச ஆவியினால என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை விசுவாச ஆவியினால நிரப்புங்கப்பா. விசுவாச ஆவியினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து நாங்கள் சாத்தானை எதிர்க்கணும், பிசாசை எதிர்க்கணும், அந்தகார வல்லமைகளை எதிர்க்கணும். ஆண்டவரே, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அப்பா, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து எல்லா பொல்லாத வல்லமைகளுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா அந்தகார ஆவிகளுக்கு எதிராய் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகள் செயலிழந்து போவதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்துகிறோம். அப்பா சொல்லுங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்துகிறோம். நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஷியாலாபாரதானா மாலா துராபாலா கபாரபாலமா ரபாலமா உராதானா மாலா ஷபோரிபாலா துராபாலா கபாலமா ஷபோரிபாலா துராபாலா துராபாலா கபாலமா. சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் எழும்பி வருவான். ஆனா பயந்து விடக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அந்த கர்ஜிக்கிற சிங்கத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லுங்க. கர்ஜிக்கிற சிங்கத்தை விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து நான் ஜெயிக்கிறேன். எல்லா கர்ஜிக்கிற சிங்கம் போல செயல்படுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் கட்டப்படுவதாக, செயலிழந்து போவதாக. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரே நன்றி, 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 நன்றி.
எங்களுக்கு ஜெயத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். சாத்தானுடைய எந்த பயமுறுத்தலுக்கும் நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எதிர்த்து நின்று அவனை துரத்துகிறோமாப்பா. எல்லா பொல்லாத வல்லமைகள் செயலிழந்து போகட்டும். அந்தகார ஆவிகள் எல்லாம் செயலிழந்து போவதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றின்னு சொல்லுவோமா? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர். பிசாசு அவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறான்? கர்ஜிக்கிற சிங்கம் போல வெளிப்படுத்துகிறான். பிசாசு எப்படி வெளிப்படுத்துகிறான்? எவனை விழுங்கலாமோ என்று என கர்ஜிக்கிற சிங்கம் போல வெளிப்படுகிறான். அது அவனுடைய அடையாளம். இன்றைக்கு வேறொரு முக்கியமான ஒரு அடையாளத்தை நம்ம அதை அறிந்து சாத்தானை நம்ம எதிர்த்து நிற்கணும். அவனை நம்ம துரத்தணும். அவனுடைய அடையாளம் என்ன? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது 14வது 14வது வசனங்கள். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடுமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். 14வது வசனம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அப்போ சாத்தானுடைய அடையாளம் என்ன? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவனால் தரித்து கொள்ள முடியும். அவன் பயமுறுத்துகிறவனா, கெர்ச்சிக்கிற என சிங்கம் போல நம்ம எதிர்க்கிறவனா, போராடுகிறவனா, இப்படியெல்லாம் சாத்தான் வெளிப்பட்டாலும் அவன் ஒளியின் தூதனை போல வெளிப்படுவானா. இப்போ மற்ற அடையாளங்களை நான் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிசாசுடைய இது போராட்டம், பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் எழும்பி வரும்பொழுது, பயமுறுத்தல்கள் வரும்பொழுது உடனே கண்டுபிடிச்சிடலாம். இது சாத்தான் நம்மளை என்ன செய்கிறான்? பயமுறுத்தும்படி இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வரான்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஒளியின் தூதன் வேஷத்தில் வரும்பொழுது தான் நமக்கு விசேஷித்த ஆவியின் அபிஷேகம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஏமாந்துருவோம். இந்த ஒளியின் தூதன் வேஷத்தில் அவன் வரும்பொழுது பயமுறுத்துகிறவனாக வரமாட்டான். நல்லதை பேசுகிறா போல, நன்மையை பேசுகிறா போல அப்படி வருவான். உங்களுக்கு நன்மை செய்வது போல, உங்களுக்கு உதவி செய்வது போல சாத்தான் வருவான் மனுஷர் மூலமாக. அப்போ நமக்கு ஆவியின் அபிஷேகம் இருந்துச்சுன்னா இந்த மனுஷனுக்குள்ள இந்த ஒளியின் தூதன் நமக்கு நன்மை செய்வது போல வந்து தீமைக்குள்ள நம்மளை நடத்தபடி இந்த ஆள் மூலமாக இந்த பிசாசு வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
அப்போ சில தேவ பிள்ளைகள் விவரம் இல்லாதவங்க நல்லது தானே சொல்கிறாங்க, நல்லதை தானே பேசுகிறாங்க. இந்த ஒளியின் தூதன் வேஷத்தில் ஆரம்பத்தில் எல்லாமே நன்மையாக நல்லதாக தான் சாத்தான் பேசுவான். பின்னாடி தான் பிரச்சனை ஆரம்பமாகும். பின்னாடி தான் பிரச்சனையே சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. அப்போ சாத்தான் ஒரு ஒளியின் தூதனாக வந்து நிற்பான். ஒளியின் தூதனாக அவன் வேஷம் போட்டுக் கொள்வான். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறார். தேவனிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. தேவனிடத்தில் தேவன் ஒளியா இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் கிடையாது. ஆனால் சாத்தான் வந்து ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறான். ஒளியை போல. அவன் ஒளி கிடையாது, அவனுக்குள்ள இருள் தான். ஆனால் அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிக்க முடியும். சில ஆட்களுக்குள்ள அப்படி சாத்தான் இறங்குவான். நாமே கவனமாக இல்லைன்னு வைங்களேன், நமக்குள்ளேயே அந்த ஒளியின் தூதன் வேஷம் போடும்படி சாத்தான் செஞ்சிருவான். அதான் நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நம்ம மூலமாக நல்லதை செய்ய வைக்கிறா போல நல்லதை ஆரம்பத்தில் கொண்டு வந்து அப்புறம் நம்ம வாழ்க்கையை பார்த்திங்கன்னா தீமைக்குள்ளே போயிட்டு இருக்கோம். அதான் அந்த சாத்தா ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து அவன் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான். நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அந்த ஒளியின் தூதன் வேஷத்தை சாத்தான் தரித்து கொள்ளும் பொழுது உங்கள் முன்னாடி அவன் வந்து வெளிச்சத்தை தான் காண்பிப்பான். வெளிச்சத்தை தான் அவன் காண்பிப்பான். ஆரம்பத்தில் அவன் உள்ளே வரும்பொழுது நமக்கு காண்பிப்பது நமக்கு ஒரு தப்புமே இல்லாதது போல தெரியும். எல்லாம் வெளிச்சமாக தானே இருக்குது, எல்லாம் நன்மையாக இருக்கிறது போல காண்பிப்பான். நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் சாத்தா என்ன செய்வான்? காரியங்களை காட்டுவான். இப்போ ஒளியின் தூதன் வேஷத்தில் பயமுறுத்துகிற தோற்றம்லாம் இருக்காது. அப்போ ஏன் இந்த ஒளியின் தூதன் வேஷத்தை தரிக்கிறா? தேவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், உண்மையாக வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சத்தை முன்னாடி வைத்து, ஒளியாக இருக்கிற தேவனை முன்னாடி வைத்து வாழும் பொழுது அவங்கள எந்தவித பாவத்தில் தள்ளி விழ வைக்க முடியாது. ஒளியான தேவனை பின்பற்றிட்டு போகும்பொழுது எந்த பாவத்துக்குள்ளே தள்ள முடியாது. ஆனால் ஒளியின் வேஷத்தை தரித்து ஒளிக்குள்ளே நடக்கிற தேவ பிள்ளைகளை பிசாசு ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து திசை மாற பண்ண முடியும். அதனால தான் நம்ம இதில் அவன் செய்கிறது எல்லாம் ஆரம்பத்தில் வெளிச்சத்தை தான் காட்டுவான், ஆரம்பத்தில் நன்மையை தான் காட்டுவான், ஆரம்பத்தில் எல்லாம் நல்லது போல தான் நமக்கு தெரியும். அப்போ சாத்தான் பயமுறுத்தியும் வருகிறான். கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று அப்படி பயமுறுத்தி வரக்கூடியவனாக இருக்கிறான். யாரையும் பயமுறுத்தாம ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டும் சாத்தான் என்ன செய்கிறான்? வருகிறான். அதைத்தான் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போது நம்ம இதில் விழிப்பாக இருக்கணும். இது எப்படின்னா, தன்னை
பரிசுத்தவான் போல காட்டிக்கொள்வாங்க. நீங்கள் யாராவது ஒருவர் தன்னை பரிசுத்தவான் போல காட்டுறாங்கன்னாலே நீங்கள் நம்பக்கூடாது. நாம் எப்படி தேவனுக்கு முன்னாடி காட்டுறோம்? பாவியாகிய எங்கள் மேலே என்ன செய்யும்? இரக்கமாயிரும் ஆண்டவர். அங்கே குறை உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். எங்களை தயவாக நீங்கள் மன்னிக்கணும், நீங்கள் தான் எங்களை மாற்றணும். இதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் பெரிய பரிசுத்தவான், நான் இப்படி பரிசுத்தவானா இருக்கிறேன் அப்படி ஒரு ஆள் காட்டுறாங்கன்னாலே அது யார் தான்? அது ஒளியின் தூதன் சாத்தான். அப்போ பரிசுத்தவான போல காட்சி அளிப்பான். கள்ள போதகர் போல, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்களை போல வரக்கூடியவன். கள்ள தீர்க்கதரிசிகளை போல வருவான். அதனால்தான் உங்கள் வீடுகளில் உங்களுக்கு தெரியாத, முன்பின் தெரியாத யாராவது ஒருவர், நான் ஒரு தீர்க்கதரிசி, உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் போக சொன்னார், உங்ககிட்ட இதை சொல்ல சொன்னார், என்ன அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஏத்திடக்கூடாது. அது ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டு வருவான். அவன் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கிராக்கு போல் இருக்கும், விரிசல் போல் இருக்கும், சின்ன அளவில். உங்கள் குடும்பத்துக்கு எதிரான காரியங்கள் இருக்குது, இந்த சுவர் விரிசல் அடைகிறது போல் உங்கள் வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? அது அங்கு பிரிவினை உண்டாகும், விரிசல் உண்டாகும். நான் ஜெபம் பண்ணி அதை சரியாக்கிடுவேன் அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி பயமுறுத்துவாங்க, ஏமாற்ற பார்ப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த நாட்களில் நான் ஜெபம் பண்ண வந்தேன், உங்கள் வீட்டை ஆண்டவர் காண்பிச்சாரு, இந்த ஊருக்கு வந்தேன், உங்களை தான் காமிச்சாரு, அதான் நான் வந்தேன், எனக்கு இந்த உதவி செய்யுங்க, இந்த பண தேவை இருக்குது. வீட்டிலே ஏற்றிடக்கூடாது. அவன் சபிச்சுட்டு போனாலும் சரி. ஏன்னா சாத்தான் சபிக்கிறவன் தான். அவன் சபிக்கிற வார்த்தைகள் நமக்கு பலிக்காது. நம்ம ஆண்டவர் பெரியவர், நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ சாத்தான் இப்படி ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டு வருவான். ஆதாம் ஏவாளை எப்படி சாத்தான் வஞ்சித்தா? ஆதாம் ஏவாளை பயமுறுத்துகிறவனாவா வந்திருப்பான்? பயமுறுத்துகிறவனாவா வந்திருப்பான்? இல்லை இல்லை. அவன் ரொம்ப சாஃப்டா பேசுறான். ஏவாளிடத்துல ரொம்ப சாஃப்டா பேசுறான். அதான் ஒளியின் தூதனுடைய வேஷம். என்ன, அங்க பயமுறுத்துகிறவனா சாத்தான் வரல, பொய் சொல்லுகிறவனா வந்தான். அப்போ ஒளியின் தூதன் சாத்தான் வேஷத்தை அவன் போடுறானா, அவன் பொய்யை விதைச்சிடுவான். இன்றைக்கு ஜனங்க அறியாமல் பொய்யை தான் என்ன செய்கிறாங்க? நம்புகிறாங்க. நம்ம எதை நம்பணும் சொல்லுங்க? நம்ம எதை நம்பணும்? பைபிள் வார்த்தையை தான் நம்ம நம்பணும். பைபிளில் உள்ளதை தான் நம்ம நம்பணும். பைபிளுக்கு வெளியில் எந்த காரியங்கள் ஆனாலும் அதை நம்ம நம்பவே கூடாது. பைபிளில் இல்லாததை நம்பக்கூடாது. இப்போ நான் பாருங்க, நான் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன். எனக்கு மாதா பக்தினா அவ்வளோ பக்தி. என்னுடைய 18 வயது வரை, சிறு பிராயத்திலிருந்து 18 வயது வரை மாதா பக்தி அப்படியே
மெழுகுவத்தியும் மாலையுமா தான் மாதாவுக்கு போட மெழுகுவத்தி ஏற்ற இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என் கண்களை திறந்தார். ஜீவனுள்ள தேவனை தான் வணங்கணும். அப்போ மாதா என்கிற பெயரில் ஒளியின் தூதன் அவன் வேஷத்தை போட்டுட்டு இருக்கிறான். இப்போ வேளாங்கண்ணியில் ஒளியின் தூதனுடைய வேஷம். பிரான்ஸில் லூர்து மாதா காட்சி அளித்தாங்க அப்படின்னு சொல்லி கோயிலை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பைபிளில் இருக்குதா? லூர்து மாதா, வேளாங்கண்ணி மாதா இதெல்லாம் பைபிளில் இருக்குதா? கிடையாது. இதெல்லாம் சாத்தான் அவன் ஒளியின் தூதன் போல அவன் தன்னை வெளிப்படுத்தி தனக்கு கோயிலை கட்டணும், தன்னை வணங்குபடி செய்யணும். நான் ரோமன் கத்தோலிக்கிலிருந்து வந்ததுனால நான் தைரியமாக இதை சொல்கிறேன். எல்லாம் ஒளியின் தூதன். ஏன்னா பைபிளில் கிடையாது. அப்படி உண்மை அப்படின்னா ஆண்டவர் பைபிளில் எழுதி வச்சிருப்பார். மரியாள் லூர்து மாதாவா காட்சி அளிப்பாங்க, வேளாங்கண்ணி மாதாவா மரியாள் காட்சி அளிப்பாங்க. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும், அவங்களையும் வணங்கணும். பைபிளே சொல்லியிருக்கு. பைபிளில் சொல்லியிருந்தால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ எப்படி பாருங்கள், இவ்வளோ கத்தோலிக்க மக்கள் இந்த ஒளியின் தூதன் வேஷத்தில் சாத்தான் தன்னை வெளிப்படுத்தி இந்த மாதா அந்த மாதா, இந்த புனிதர் அந்த புனிதர்னு என அவன் தன்னை வெளிப்படுத்துகிறான் பாருங்க. பைபிளில் இல்லாத காரியங்கள். அதான் ஒளியின் தூதன் வேஷம். நம்ம நம்பிடக்கூடாது. நமக்கு ஒரே தேவன், ஒரே ஆண்டவர், ஒரே இரட்சகர், ஒரே பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த ஒளியின் தூதன் அந்த வேஷம் என்பது வெளிச்சத்தை காண்பித்து, பிரகாசத்தை காண்பித்து, சாத்தான் ஏமாற்றுகிறவனாய் வஞ்சிக்கிறவனாய் அவன் என்ன செய்கிறான்? அவன் கிரியை செய்கிறான். இப்போ ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் அவன் பயமுறுத்துகிறவனா வரல. ஒளியின் தூதன் வேஷத்தில் பொய்யை விதைச்சிட்டான். பொய். இன்னைக்கு குடும்பங்களில் சாத்தான் எதைத்தான் விதைச்சிட்டு இருக்கிறான்? பொய்யை தான் விதைச்சிட்டு இருக்கிறான். குடும்பத்துக்குள்ள நல்லதை பேசுறா போல, அன்பா பேசுறா போல இருப்பாங்க, நல்லதை பேசுறா போல இருப்பாங்க. ஆனா கலவரப்படுத்திடுவாங்க. அதான் நம்ம கவனமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையா தான் இருப்பாங்க. ஆனால் சாத்தான் ஒளியின் தூதன் வேஷத்தில் அவன் பொய்யை விதைப்பான். புருஷனுக்குள்ள பொய்யை விதைப்பான், மனைவிக்குள்ள பொய்களை விதைப்பான். பின்னாடி தான் தெரியும் அவன் பிரிவினைகளை கொண்டு வரக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவன். ஆரம்பத்தில் நல்லா பேசுகிறா போல, எல்லாம் நல்லா இருக்கிறா போல கொண்டு அதான் ஒளியின் தூதன் உள்ளே அப்புறம் பின்னாடி பிரிவினைக்குள்ளே நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகிறது. அப்போ சிலர் அறியாமல் இந்த ஒளியின் தூதன் ஆவிக்குள்ளே விழுந்து விடுகிறார்கள். சாத்தா அவன் நல்லதை பேசி, நன்மையானதை பேசி அவன் வெளிப்படுத்துவான். ஆரம்பத்தில் நல்லதாக தான் பேசுவான்.
அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். சிலர் நல்லதை பேசுகிறா போல இருக்கும், அன்பா பேசுகிறா போல இருக்கும். நம்பிடக்கூடாது. நல்லது தானே பேசுகிறாங்க, உண்மையை தானே பேசுகிறாங்க. அதுக்கு தான் அந்த கிருபை வேணும் நமக்கு. அந்த இது ஒளியின் தூதன் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். பிலிப்பு பட்டணத்தில் பவுல் ஜெபம் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு ஆற்றங்கரைக்கு அவரோட ஒரு டீமாக ஒரு குழுவாக ஜெபம் பண்ண போகிறாங்க, பைபிள் சொல்லுது. அப்படி ஜெபம் பண்ண போகும்பொழுதும் வரும்பொழுதும் திரும்ப வரும்பொழுதும் ஒரு குறி சொல்கிற ஒரு பெண் அந்த ஊரில் பிலிப்பு பட்டணத்தில் குறி சொல்கிற ஒரு பெண், அதை வாசிக்கிறேன் பாருங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். உண்மையதான் இவ சொல்ற. இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் பவுல் உன்னதமான ஊழியக்காரர் தான், ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர் தான். இப்போ இவ சொன்னது எதுவும் பொய் கிடையாது. ஆனால் இவ எப்படிப்பட்ட ஒரு நபர்னா, இவ அசுத்தாவி பிடித்த ஒரு நபர். அதான் ஒளியின் தூதன். இதை பவுல் கண்டுபிடித்து இப்படி 18வது வசனம், அப்போஸ்தலர் 16:18, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இப்போ நாமளாக இருந்தால் கரெக்டாக சொல்கிறாங்களே, நம்மளை பற்றி கரெக்டாக சொல்கிறாங்களே நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் இவ தேவனுடைய ஊழியக்காரர், தேவ வார்த்தையை அறிவிக்கிறவர்கள் சரியாக தான் சொல்கிறா. தவறானதை எதுவும் சொல்லலை, சரியானதை தான் சொல்கிற. உடனே பவுல் அப்போஸ்தலன் அந்த பெண்ணை பார்த்து தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லலை, பாராட்டலை. சரியாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லலை. அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால அவர் என்ன செய்தார்? துரத்துகிறார். அதனால் உங்களிடத்தில் பேசுகிறவங்க நல்லதை பேசுகிற போல, நன்மையை பேசுகிறா போல இருக்கும். ஆனால் பின்னாடி அங்கு சாத்தானுடைய ஒரு சதி திட்டம் இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. சிலர் ஓப்பனாக பேசுவாங்க, பிரச்சனையை எந்த ஒரு காரியமானாலும் ஓப்பனாக பேசுவாங்க, அது பிரச்சனையாக தெரியும். அதாவது இதயத்தில் உள்ளதை அப்படியே பேசிடுவாங்க, அது கேட்குறவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் உள்ளத்தில் உன்னை வச்சுக்கிட்டு வாயில் நல்லதை பேசுவது, வாய் மூலமாக நன்மையான காரியங்களை பேசுவது போல உள்ள வாழ்க்கை இருக்குது பாருங்க, அதான் ஒளியின் தூதன். மறுபடியும் சொல்கிறேன், வாயில் பேசுறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறது அவ்வளவும் பகை, விரோதம், கசப்பு, அவங்களுக்கு பிடித்தம் இல்லை, பிரிவினை, இப்படி தான் உள்ளத்தில் இருக்குது. ஆனால்
அவங்க வந்து நம்மகிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்க? ரொம்ப அன்பாக இருக்கிறா போல, ரொம்ப நேசிக்கிறா போல நமக்கு அது தெரிஞ்சிடும். இது ஒளியின் நம்ம சொல்ல முடியாது. நாம் தனியாக போய் அதை கட்டணும், அவ்வளோதான். அவங்கக்கிட்ட போய் நம்ம சொன்னால் அது வம்பு. உங்களுக்கு ஒளியின் தூதன் பிடிச்சிருக்குது அப்படின்னு போய் ஒரு ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எல்லாம் நடிக்கிறீங்க, உள்ளத்தில் பகை, விரோதம், கசப்பு இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் அன்பை காட்டுறீங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இதை நம்ம கண்டுபிடிப்போன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, அவங்க என்கிட்ட நல்லா பேசுகிறா போல் இருக்குது, அன்பாக பேசுகிறா போல் இருக்குது, ஆனால் அது உண்மையான அன்பு இல்லை. அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது? பகை இருக்குது, விரோதம் இருக்குது, சண்டை இருக்குது, பிரிவினைகள் இருக்கிறது. இந்த ஆவிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நான் துரத்துகிறேன். தனியாக போய் சொல்லி அந்த ஆவிகளை துரத்தணும். அவங்கக்கிட்டேயே சொல்லி சண்டைக்குள்ளே போகக்கூடாது. இது சண்டைக்காக இப்போ நான் சொல்லலை. உங்கள் வீட்டுக்குள்ளே சண்டையை ஏற்படுத்திடாதீங்க. மனைவி புருஷனை பார்த்து உனக்குள்ள ஒளியின் தூதன் இருக்குது, புருஷன் மனைவியை பார்த்து உனக்கு ஒளியின் தூதன் இருக்குதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒளியின் தூதன் வேஷத்தை போடுறாங்கன்னா அந்த ஒளியின் தூதனுடைய ஆவியை தனியாக ஜெபிக்கும் பொழுது நல்ல அந்நிய பாஷைகளை பேசி, நல்ல ஆவிக்குள்ளே நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி அந்த ஆவியை கடிந்து கொள்ளணும். நாமே இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறதுக்காக இப்போ இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இல்லை. அதே நேரத்தில் நான் ரொம்ப அன்பாக தாழ்மையாக சொல்கிறேன். உங்கள் வாய் நல்லதை பேசும், ஆனால் இதயத்தில் கசப்பு, விரோதம், பகை இதெல்லாம் இருக்குதுன்னா அது ஒளியின் தூதனுடைய ஆவி. நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க, தயவு செய்து நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க. இப்போ உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் நல்லா பேசுகிறா போல பேசுவீங்க, ஆனால் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பகை இருக்கும், விரோதம் இருக்கும், கசப்பு இருக்கும், பிரிவினை இருக்கும். அது மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. அதான் ஒளியின் தூதன் ஆவி. நாமே நமக்குள்ள கண்டுபிடிக்கணும். நமக்குள்ள ஒளியின் தூதன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த ஒளியின் தூதனுடைய செயல்பாடு எப்படி? அவன் முதல்ல நன்மையாக பேசுவான், நல்லதாக பேசுவான், அன்பாக பேசுவான். ஆனால் உள்ளத்தில் கசப்பு, விரோதம், பகை எல்லாம் இருக்கும். அதான் ஒளியின் தூதன். ஒளியின் தூதன் உங்களுக்குள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் ஒருத்தரை உண்மையிலேயே நேசிக்கிறீங்க, அன்பு கூறுறீங்க, நல்லதை பேசுகிறீங்க, அவங்கள பற்றி உங்கள் உள்ளத்தில் எந்த கசப்பு இல்லை, எந்த பகை இல்லை, விரோதம் இல்லை, அவங்க நல்லா வாழணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நல்லவர்கள். அப்போ ஒளியின் தூதனுடைய வேஷம் இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், அவன் நம்மையே ஏமாற்றுவான். நீங்கள் யாரையாவது நல்லதாக பேசி, நல்லவங்களாக பேசி, அன்புள்ளவங்களா நீங்கள் அவங்களோடு பேசி, ஆனால் உள்ளத்தில் அவ்வளவும் நீங்கள் ஆக்ட் பண்ணி நடித்து அவங்கள பற்றிய விரோதமான காரியங்கள், தீமையான காரியங்கள், இதை நீங்கள் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒளியின் தூதன் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், உங்களுக்குள்ளேயே பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். அதனால்தான் இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு ஆண்டவர் சொன்னார். நம்ம ஒருத்தவங்களை நீங்கள் ரொம்ப நல்லவங்க பாராட்டி பேசுகிறேன்னு வைங்களேன், அவங்கள பற்றி எந்த பகை, விரோதம், கசப்பு எதுவும் இல்லாமல் இருக்குதா, உங்கள் இதயம் சுத்தம் உள்ள இதயம்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் வெளியில் நல்லா பேசிட்டு உள்ளத்தில் இந்த பகை, விரோதம், தீமையான காரியங்கள் நீங்கள் வச்சு
இன்னொருத்தர்கிட்ட அந்த நபரை பற்றி குறைவாக பேசிட்டு இருக்கிறீங்கன்னா அதான் ஒளியின் தூதனுடைய ஆவி. இந்த ஒளியின் தூதன் ஆவி வரும்பொழுது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பகை, கசப்பு, பிரிவினை, சண்டை எல்லாம் இருக்கும். அப்போ அது என்ன ஆவி? ஒளியின் தூதனுடைய ஆவி. நம்மையும் பிடிப்பான். ரோமன் கத்தோலிக்க மக்களை வேற மாதிரி பிடிச்சு வச்சிருக்கிறான். பெந்தைக்கோஸ்தே மக்களை எப்படி பிடிக்கிறான்? நம்மளை எப்படி பிடிக்கிறான் சொல்லுங்க? எப்படி பிடிக்கிறான்? நாம் நல்லவர்களா காட்சியளித்து நம்மை வெளிப்படுத்தி நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு நல்ல அந்நிய பாஷைகள் பேசிட்டு நல்ல ஜெபம் பண்ணிட்டு பகை, விரோதம், கசப்பு, பிரிவினை, இவ்வளவும் சண்டை போடுற ஆவி, இவ்வளவையும் உள்ளத்தில் வச்சிட்டு இருந்தா நமக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு அர்த்தம்? ஒளியின் தூதனுடைய ஆவி. நம்மையும் பிடிப்பான். அப்போ இப்போ இதில் என்ன கவனம் செலுத்தணும்? நீங்கள் துதிக்கிறது நல்லது, அந்நிய பாஷை பேசுறது நல்லது, ஜெபம் பண்ணுறது நல்லது. ஆனால் எது இருக்கக்கூடாது? பகை, விரோதம், கசப்பு, சண்டை, பிரிவினைகள் யார் மேலேயும் இருக்கக்கூடாது. யார் மேலேயும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நீங்கள் துதித்து அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஜெபம், உங்கள் துதி, ஸ்தோத்திரம் இதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரிப்பார், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பார். ஆனால் சிலர் நல்லா துதிப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, கெட்ட வார்த்தையும் பேசிட்டு இருப்பாங்க. சண்டை வரும்பொழுது கெட்ட வார்த்தை வருது. அப்போ அது என்னது? என்ன ஆவி? ஒளியின் தூதனுடைய ஆவி. எப்படிங்க ஆவிக்குள்ள நிரம்பி துதிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம், இந்த பகை, சண்டை, விரோதம், இந்த பிரிவினை ஆவிகள் என இதெல்லாம் வருது அப்படின்னா அதுதான் ஒளியின் தூதன் உன்னை ஏமாத்துறான்னு அர்த்தம். இடம் கொடுத்துடாதீங்க. அந்த ஒளியின் தூதனை துரத்துங்க இயேசுவின் நாமத்தினால. சாத்தான் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து அப்புறம் நம்மளை இருட்டுக்குள்ள தள்ளிடுவான். அவன் வேஷத்தை தான் போட்டுட்டு இருக்கிறான், ஒளியின் தூதனை போல, நல்லவனை போல. அப்புறம் நம்மளை இருளுக்குள்ள தள்ளிடுவான். அதனால இந்த பிசாசை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? அவன் எப்படி செயல்படுகிறான்? ஒளியின் தூதனாகவும் செயல்படுகிறான் என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அந்த ஆவிகளை துரத்துவோம். நம்ம வாழ்க்கையிலையும் நமக்குள்ளே வந்து நம்ம நல்லா துதிப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா நம்ம விசுவாசமாக இருப்போம். ஆனால் பகை, விரோதம், கசப்பு இதெல்லாம் கொண்டு உள்ள வருது அப்படின்னா அது ஒளியின் தூதனுடைய ஆவி. இயேசுவின் நாமத்தினால அந்த ஒளியின் தூதனுடைய ஆவியை துரத்துகிறேன்னு சொல்லுங்க. ஒளியின் தூதனுடைய ஆவியே, பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையை விட்டு விலகி போ. நல்ல நபர் போல பேசி உள்ளத்துக்குள்ள அவ்வளவு பகை, விரோதங்கள், கசப்புகளை உள்ள வைத்துக்கொண்டு வெளியில நல்லா பேசுவது போல செயல்படுகிற அந்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறோம். ஆண்டவரே, ஒளியின் தூதனுடைய ஆவி எங்களை பிடிச்சிடக்கூடாதாப்பா, எங்க வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. அந்த பிசாசின் ஆவிகளை எல்லாம் துரத்துகிறோம். மற்றவங்க மூலமா பிசாசு வந்து உங்களை ரொம்ப பாராட்டி, உங்களை ரொம்ப நல்லவங்க போல பேசி அப்புறம் உங்களுக்கு தீமை செய்யும்படி சாத்தான் வருவானா?
அதை கண்டுபிடிச்சு துரத்த தெரியணும். பவுல் எப்படி அதை அந்த அசுத்தாவியை துரத்தினார், அந்த பெண்ணுக்குள்ள இருந்த அசுத்தாவியை துரத்தினார். ஏமாந்துடக்கூடாது. உங்கள் வீடுகளில் தெரியாத நபர்கள் ஜோம் பண்ண வந்தாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. இந்த ஒளியின் தூதனுடைய ஆவி மற்றவர்கள் மூலமாக செயல்படுவான். ஆனால் யார் மூலம் இந்த ஒளியின் தூதன் செயல்படுவான்னா, நீங்கள் அவங்கள பார்த்து உனக்குள்ள ஒளியின் தூதன்னு சொல்லிடாதீங்க தயவுசெய்து. அதை கண்டுபிடிப்பீங்கன்னா நீங்கள் தனி ஜெபத்தில் அந்த ஒளியின் தூதன் ஆவியை விரட்டுங்க. இந்த நபருக்குள்ளே இருக்கிற அந்த ஒளியின் தூதன் ஆவியை நான் இயேசுவின் நாமத்தினால் துரத்துகிறேன், விரட்டுகிறேன் அப்படின்னு நீங்கள் விரட்ட ஆரம்பிங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து எவர் வந்தாலும் அதை கண்டுபிடிக்கணும் ஆண்டவரே. அந்த ஆவிகளை நான் எதிர்த்து நிற்கணுமாப்பா, அந்த ஆவிகளை நான் துரத்தணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, தேவ தூதனை போல தன்னை வெளிப்படுத்தி அப்படி காரியங்களை செய்யும்படி, தீமைக்குள்ள நடத்தும்படி பார்க்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள், எல்லா அசுத்தாவின் கிரியைகள் செயலிழந்து போவதாக. எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் துரத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை எங்களுக்கு இந்த நேரம் வரை நடத்தி தந்ததுக்காக நன்றி, உங்கள் பிரசன்னத்துக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் ஒளியின் தூதன் சாத்தானுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் அவன் எப்படி செயல்படுறான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்களை வெளியில் நல்லா பேச வச்சுட்டு, வெளியில் நல்ல ஜெபம், நல்ல துதி, அந்நிய பாஷை நல்லா எல்லாம் பண்ண வச்சுட்டு, உள்ளத்தில் பகை, விரோதம், கசப்பு, சண்டை, பிரிவினை, குழப்பம், கலவரம் இப்படி இருந்தாலே அது ஒளியின் தூதன். இடம் கொடுக்கக்கூடாது. எங்கள் வாழ்க்கைகளை காத்துக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. யாரையும் நாங்கள் ஏமாற்றிடக்கூடாது. நல்ல விதமாக நாங்கள் பேசுகிறா போல பேசி உள்ளத்தில் பகை, விரோதம், கசப்புகளை வைத்து பின்னாடி அந்த கசப்புகள், விரோதங்களை வெளிப்படுத்துகிற ஆவி, அது பயங்கரமான ஒளியின் தூதனுடைய ஆவி. அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறோம். கர்த்தர் விடுதலை கொடுங்க, எங்களெல்லாம் காத்துக்கொள்ளுங்க. உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும், மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்துகிறப்பா. இந்த ஜெபத்தில் ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்டவங்க, புது சர்ச்சில் கலந்து கொண்டவங்க, காந்தி நகர் சர்ச்சில் வந்து கலந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உங்கள் கிருபை பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். தோத்திரம்.